ஒரு கிட்டார் வீச்சு அந்த விமான நிறுவனத்திற்கு $10 மில்லியன் இழப்பை ஏற்படுத்தியது. மேலும் விமான போக்குவரத்து வரலாற்றிலேயே மிகவும் புகழ்பெற்ற பழிவாங்கல் கதைகளில் ஒன்றாக இது மாறியது. இசைக்கலைஞர் டேவ் கரோல் யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் பயணம் செய்தார். அவர் தனது கிட்டாரை திரும்ப பெற்றபோது அது மோசமாக சேதமடைந்திருந்தது. உடனடியாக அவர் வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டார். ஆனால் அவர்கள் நாளை அழையுங்கள் என்று கூறிவிட்டனர். பிரச்சனை என்னவென்றால் அடுத்த நாளே அவருக்கு ஒரு இசை நிகழ்ச்சி இருந்தது. எனவே டேவ் ஒரு பழுதுபார்க்கும் கடைக்குச் சென்று கிட்டாரை சரிசெய்ய $1200 செலுத்தினார். அவர் மீண்டும் யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இழப்பீடு கேட்டார். ஆனால் சேதம் நடந்த அன்றே புகார் அளிக்கவில்லை என கூறி அவர்கள் இழப்பீடு வழங்க மறுத்துவிட்டனர். உண்மையில் அவர் முயற்சி செய்தும் அவர்கள் அவரை பொருட்படுத்தவில்லை. எனவே டேவ் இதற்கு ஒரு பாடம் புகட்ட முடிவு செய்தார். தனது நண்பர்களுடன் இணைந்து யுனைடெட் பிரேக்ஸ் கியாட்ஸ் என்ற தலைப்பில் ஒரு பாடலை பதிவு செய்து அந்த விமான நிறுவனத்தை பகிரங்கமாக கிண்டல் செய்தார். ஆரம்பத்தில் யுனைடெட் ஏர்லைன்ஸ் இதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் 2 நாட்களில் அந்த வீடியோ வைரலாகி 48 மணி நேரத்தில் 19 மில்லியன் பார்வையாளர்களை பெற்றது. பயந்து போன விமான நிறுவனம் அவர் வீடியோவை நீக்கினால் அதே $1200 தருவதாக கூறியது. ஆனால் டேவ் மறுத்துவிட்டார். அவர் வீடியோவை பதிவிட்ட அன்றே அவர்கள் அழைத்திருக்க வேண்டும் என்று கூறினார். இந்த சம்பவத்தால் யுனைடெட் ஏர்லைன்ஸ்